Hi friends, welcome to Shiv Techno channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா TeamViewer சாஃப்ட்வேரை பற்றி. TeamViewer சாஃப்ட்வேர் இது வந்து ஒரு பேசிக்கான சாஃப்ட்வேர் which is available in both mobile and computers. இது எதுக்குன்னா நமக்கு வந்து பேசிக்காக ஷேர் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா மொபைலில் இருந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறதுக்கு ஆர்எல்ஸ் இன் வைஸ் வர்ஸா. இப்போ வந்து இந்த சாஃப்ட்வேரை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க போவோம். இப்போ வந்து TeamViewer ஆப் வந்து எப்படி மொபைல் டு மொபைல் ஷேர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் TeamViewerனு சொல்லிவிட்டு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும். சர்ச் பாரில் TeamViewer. இப்போ என்னோடய ஃபோனில் இது ஆல்ரெடி இன்ஸ்டால்டு, ஸோ இது வந்து ஓப்பன் தான் கேட்கும். செகண்ட்ஸ் ஆப் வந்து நமக்கு TeamViewer குவிக் சப்போர்ட்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஆப் தேவை. இது வந்து ஓகே, இதை ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த TeamViewerனு இருக்குல்ல, இந்த ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. இந்த ஆப்பில் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நார்மலாக உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வரும். கீழே வந்து 3 டேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கனெக்ட்டு, செகண்ட் கம்ப்யூட்டர், தேர்டு வந்து சேட்னு. இந்த கனெக்ட் சொல்கிறது தான் நார்மலான கனெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் டு மொபைல். இது வந்து கம்ப்யூட்டர்லேருந்து கனெக்ட் பண்ணணுமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப் வச்சுருக்கீங்க, அதில் கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சைன்இன் பண்ணிக்கணும். இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இருந்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா சைன் அப் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். இது வந்து சேட்டுனா நம்ம வந்து ஜஸ்ட்டு சேட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட்டு இங்கே போனதுக்கப்புறம் பார்ட்னர் ஐடி கேட்குது. இது வந்து மொபைல் 1ல் மொபைல் 2வோட பார்ட்னர் ஐடி வந்து அதில் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதில் பார்த்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் மொபைல்லையும் அதே மாதிரி நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் TeamViewer ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ TeamViewer சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி TeamViewer ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து குவிக் சப்போர்ட். இந்த ரெண்டு ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதுவும் 2 சாஃப்ட்வேர் வந்துடும். இதில் TeamViewer அந்த குவிக் சப்போர்ட். இது ஃபஸ்ட்டு TeamViewerன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு இந்த மொபைல் 1ல் ஓப்பன் ஆச்சுல, அதே மாதிரி தான் 3 டேப்ஸ் இருக்கும், பார்ட்னர் ஐடி கேட்கும். இதே மாதிரி குவிக் சப்போர்ட் இருக்குல்ல, குவிக் சப்போர்ட் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கினா இந்த மாதிரி உங்களுக்கு ஹவு டு கனெக்ட் திஸ் டிவைஸ்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சிருப்பாங்க. இது வந்து அவங்க நியூ யூஸருக்கு எப்படி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம அந்த வெப்சைட் மூலமாக எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். தென் ஸ்வைப் பண்ணிக்கோங்க. ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் அவங்களே இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் தேர்ட் ஸ்வைப் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஸ்வைப் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 or 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் யுவர் ஐடி இருக்குல்ல, இங்கே வந்து நம்மளோட ஐடி வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இந்த மொபைல் 2ல் யுவர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு 10 டிஜிட்ஸ் நம்பர் இருக்கும், அதுதான் உங்களோட ஐடி. ஸோ இந்த ஐடியை வந்து நம்ம மொபைல் 1ல் வந்து இம்போர்ட் பண்ணணும். அதாவது எப்படின்னா, அங்கே பார்ட்னர் ஐடின்னு சொல்லிட்டு TeamViewerல இருந்ததில் அந்த இடத்துல இந்த நம்பர் நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணி அடுத்ததுக்கப்புறம் ரிமோட் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு மொபைல் 1ல் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். மொபைல் 1ல் வந்து நம்ம மொபைல் 2வோட பார்ட்னர் ஐடியை நம்ம எல்லாமே டைப் பண்ணி அந்த 10 டிஜிட்ஸ் நம்பரை டைப் பண்ணி ரிமோட் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு அதை ப்ரெஸ் பண்ண அப்புறம் கொஞ்சம் டைம் ஆகிட்டு அவுட் கோயிங் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நமக்கு. மொபைல் 1ல் இருந்து நமக்கு அவுட் கோயிங் ஓகேன்னு சொன்ன அப்புறம் மொபைல் 2 இந்த மொபைலில் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதாவது அலோவ் பண்ணவா டினை பண்ணவா, மொபைல் நம்பரு, மொபைல் நேமு, எந்த மாடல்லாம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். தென் நம்ம தெரிஞ்சவங்களாக இருந்தால் அலோவ் பண்ணிக்கலாம். அலோவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து நமக்கு கேட்கும், அதாவது கேப்சரிங் எவ்ரிதிங், அது நம்ம என்னென்ன இந்த டிஸ்பிளேயில் இருக்கோ அதை எல்லாமே நம்ம ஓகே ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆஃப்டர் நம்ம ஸ்டார்ட் நவ் கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டுமே மொபைலில் ஓகே ஆயிரும். இப்போ நம்ம இந்த மொபைலில் ஸ்வைப் பண்ணாலும் மொபைல் 2லேயே ஸ்வைப் பண்ண முடியும். மேலே போய் நம்ம பார்த்துக்கலாம் என்ன மொபைலில் இருக்கோ ஆக்டிவ் சப்போர்ட் இங்கே வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நம்ம என்ன வேணாலும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இது வந்து மொபைல் டு மொபைல் கனெக்ஷன், அதாவது மொபைல் 1லேருந்து மொபைல் ஜஸ்ட்டு சிம்பிள் தான். ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம 2 ஆப் டவுன்லோட் பண்ணுறோம். TeamViewer 1, குவிக் சப்போர்ட்னு 2 ஆப்பு. ஓகே, எந்த மொபைலில் ஷேர் பண்ண போகிறோமோ அந்த மொபைல் வந்து TeamViewer மெயின் அந்த ஆப்புக்குள்ளே போயினதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஐடி கேட்கும், பார்ட்னர் ஐடி கேட்கும். அது வந்து குவிக் சப்போர்ட்டில் அந்த ஆப்பில் தான் இருக்கும், அதாவது செகண்ட் டவுன்லோட் பண்ண ஆப்பு. அந்த ஆப்பில் நம்ம போனதுக்கப்புறம் பார்ட்னர் ஐடி நமக்கு இந்த 3 ஸ்டெப்ஸு க்ரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் க்ளோஸ் கொடுத்துட்றேன். 3 ஐடி 3 ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்.
3 ஸ்டெப்பு பண்ண அப்புறம் யுவர் ஐடின்னு நமக்கு ஐடி வரும். அந்த 10 டிஜிட்ஸ் நம்பரை வந்து எந்த மொபைல் 1 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 1 மொபைலில் வந்து நம்ம அதை இம்போர்ட் பண்ணுறோம். அதாவது பார்ட்னர் ஐடியை நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கேட்கும். நமக்கு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன் வந்து இங்கே அலோவ், இங்கே திரும்ப ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மொபைல் டு இந்த மொபைல் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த என்ன பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். நம்ம குரோமில் ப்ரௌஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். இது வந்து மொபைல் டு மொபைல் கனெக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மொபைல் டு பிசி கனெக்ஷன் ஆர் மொபைல் டு டெஸ்க்டாப் கனெக்ஷனை பார்ப்போம். நம்ம இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் டு மொபைல் இந்த 2 கனெக்ஷன் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு TeamViewer ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்ட்னர் ஐடின்னு கேட்குதா. இந்த இடத்துல வந்து நம்ம பிசியோட நம்பர், அதாவது இப்போ எந்த நமக்கு கனெக்ட் பண்ண போகிறோமோ டெஸ்க்டாப் ஆர் பிசியில் TeamViewer ஆப்பை அதை சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரன் அஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு அப்படியே யுவர் ஐடி அண்டு யுவர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு வரும். அந்த ஒரு 10 டிஜிட்ஸ் நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணணும். இந்த பார்ட்னர் ஐடின்னு டைப் பண்ணிவிட்டு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா அதேமாதிரி கொஞ்ச நேரம் இது அவுட் கோயிங் ஓகே அப்படின்னு கேட்டு நமக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். இங்கே எதுக்கு பாஸ்வேர்டு கேட்குதுன்னா, அப்போ இது வந்து இப்போ டெஸ்க்டாப் டு மொபைல் கனெக்ஷன். இப்போ நம்ம நார்மலாக வந்து நம்ம அதுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து மொபைல் டு மொபைல் கனெக்ஷன் பார்க்கும்போது கன்ஃபர்மேஷன் கேட்டுறது இல்லை செகண்ட் மொபைலில். இது வந்து அதேமாதிரி தான். ஓகே, பாஸ்வேர்டு அந்த கொடுத்தோடனே ஓகே கொடுத்துலேருந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றிடுவோம். மாற்றினதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. TeamViewer சாஃப்ட்வேர் வந்து இப்போ எனேபிள் ஆயிடுச்சு. எப்படின்னா இந்த மாதிரி மவுஸ் இன்ட்ராக்ஷன் சொல்லிட்டு நமக்கு இங்கே 6 இம்ப்ரெஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா சிங்கிள் கிளிக் பண்ணால் என்ன வரும், டபுள் கிளிக் பண்ணால் ஜூம் இன் பண்ணுறதுக்கு, இல்லை ஸ்லைட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் கிளிக் கண்டினியூ பண்ணிங்கன்னா இப்போ பிசியோட ஸ்க்ரீன் வந்து இங்கே நமக்கு வந்துடும். இப்போ நம்ம வந்து நம்ம மொபைலில் இருக்கிறத நம்ம கர்சர் மாதிரி நம்ம ஃபிங்கரை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போவோம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் கிளிக்கில் வந்துடும். இந்த வந்துருச்சு. நம்ம வந்து திரும்ப ஸ்க்ரீன் பர்சனலைஸில் போய் நம்ம ஏதாவது பேக்ரவுண்டில் இருக்கிற கலர் மாற்றிக்கணும் சொல்லிவிட்டு ஏதாவது நம்ம இங்கே ட்ரை பண்ணிவிட்டு தென் இங்கே இன்டூ மார்க் கொடுத்திங்கன்னா அப்படியே க்ரீன் கலரில் மாறிடும். இது எல்லாம் நமக்கு வந்து நம்ம ஃபோன் மூலமாக நம்ம கம்ப்யூட்டரை இது பண்ணிக்கலாம். இப்போ ஜூம் இன் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ மை கம்ப்யூட்டரில் போய் நமக்கு என்னென்ன வேணுமோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸில் காமிக்கும். நம்ம அப்படியே இங்கே மொபைலில் இருந்து பண்ணிக்கலாம். இதுவே இது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நமக்கு மொபைல் டு பிசி அந்த மாதிரி பண்ணணுமா இருந்தால் நம்ம வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து முக்கியமான தேவை. ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் நமக்கு இருந்தால் நம்ம வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் மொபைல் டு கம்ப்யூட்டர் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் எப்போது நமக்கு வந்து அதாவது ஹை ஸ்பீடாக இருக்கா. இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம வந்து ஒரு மொபைலில் இருக்கிறத நம்ம பிசி கண்ட்ரோல் பண்ணலாம். பிசியிலேருந்து ஷேர் பண்ணிக்கிறதெல்லாம் TeamViewer சாஃப்ட்வேர்லேருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.